சொல்லு கனகா. அக்கா, பக்கத்து ஸ்டேட்ல இருந்து நகையை திருடுற மாதிரி வந்து துளசியையும் பைரவி அத்தையும் கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொன்னல. ஆமா. அவங்கள இன்னைக்கே வர சொல்றியா? இன்னிக்கா? ஆமாக்கா, ராஜன் மாமா ஆல்ரெடி கவர்னர் மீட்டிங்னு சொல்லி வெளியே போயிட்டாரு. நாளைக்கு தான் வருவாரு. அப்போ விஸ்வா? விஸ்வா மாமா வீட்ல தான் இருக்காரு. ஆனா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மாமாவை நான் 6 மணிக்கு மேல வெளியே கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் துளசியும் பைரவி அத்தையும் தனியா தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள வர சொன்னா ஈஸியா வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். சூப்பர் கனகா, சூப்பர். நான் அவனை வர சொல்லிடுறேன். கனகா, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுக்கா. நான் அந்த ஆளோட நம்பர் தரேன். நீ விஸ்வாவை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புனதும் வீட்டுக்கு வரவங்கிட்ட ஒரு கால் பண்ணி பேசிடு. விஸ்வா மாமா கூட இருப்பாரே, கால் பண்ணி எப்படிக்கா பேசுறது? நீ அவரை நம்பிக்கையா வர சொல்லிட. இல்ல கனகா, அது ரிஸ்க். ஒன்ஸ் மிஸ் ஆனா அதுக்கப்புறம் அவன் வரமாட்டான். அதனால தான் சொல்றேன். சரி, கால் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆவது பண்ணிடு. சரிக்கா, ரெண்டுல ஏதாவது ஒன்னு பண்ணிடுறேன். நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரெடியா இருக்க சொல்லிடு. தோ இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அக்கா அக்கா. என்ன கனகா? இந்த தடவை மிஸ் ஆகாதுல்ல? மிஸ் ஆகாது கனகா. ஹலோ. ஹலோ, நான் தான் ருத்ரா பேசுறேன். சொல்லுங்க மேடம். இன்னைக்கு கன்ஃபார்ம் தானே மேடம்? ஆமா, இன்னைக்கு நைட் ரெடியா இருந்துக்கோ. அப்புறம் இங்க பாரு, என் தங்கச்சி கால் பண்ணுவா இல்ல மெசேஜ் பண்ணுவா. அதுக்கப்புறமா மட்டும் வீட்டுக்கு போ. ஓகே? ஓகே மேடம். விஸ்வா மாமாவை இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போனாதான் நம்ம ஆளு திருடுற மாதிரி உள்ள வந்து அத்தையையும் துளசியையும் கொலை பண்ணிட்டு போவான். மாமாவை எப்படியாவது கூட்டிட்டு போகணும். டைம் வேற ஆயிடுச்சே. எப்படி மாமாவை வெளியே கூட்டிட்டு போறது? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. என்ன பண்ணலாம்? ஓகே, இது கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும். அதான் கரெக்ட். ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. ஐயோ அம்மா, முடியல. என்னாச்சு கனகா? ஐயோ தாங்க முடியலையே. ஐயோ கனகா, இருத்து வரேன். கனகா, கனகா, என்னாச்சு கனகா? என்னாச்சு சொல்லு கனகா, என்னாச்சுன்னு சொல்லு. கனகா, ஐயோ மாமா, என்ன வயிறு வலிக்குது மாமா. வயிறு வலி உயிர் போகுது மாமா. சுருக்கு சுருக்குன்னு வயித்துல குத்துது, வலி தாங்க முடியல. மாமா முடியல மாமா. மாமா மாமா மாமா, நான் செத்துறேன் போல இருக்கே. என்ன காப்பாத்துங்க மாமா. சீக்கிரமா சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு. மாமா மாமா வலிக்குது. கனகா, ஒண்ணும் ஆகாது. வா வா, ஹாஸ்பிடல் போலாம். நான் கூட்டிட்டு போறேன். வா 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 கனகா. ஒண்ணு இல்ல கனகா, ஒண்ணு இல்ல. எந்திரிக்க முடியல மாமா. மாமா வலிக்குது. ஒண்ணு இல்ல கனகா, ஒண்ணு இல்ல. ஒண்ணு ஆகாது. எந்திரி எந்திரி, ஹாஸ்பிடல் போலாம். எழுந்திரு. முடியல மாமா. ஐயோ அம்மா. கனகா பாத்து, மெதுவா எந்திரி கனகா. வா ஹாஸ்பிடல் போலாம். வா பாத்து, அப்படிதான் எழுந்திரு. அம்மா வலிக்குதே. வா, ஒண்ணு இல்ல. என்ன காப்பாத்துங்க மாமா. சீக்கிரமா சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு. வா.
கூட்டிட்டு போங்க மாமா. நீ கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோ கனகா, சீக்கிரம் ஹாஸ்பிடல் போயிடலாம். என்னால முடியல மாமா, வலி உயிர் போகுது மாமா. ஐயோ அம்மா, வலி உயிர் போகுதே. கனகா இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஹாஸ்பிடல் முடியல போயிடலாம். மாமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. மாமா வலிக்குது மாமா, தாங்க முடியல மாமா, வலிக்குது மாமா. வீட்ல பைரவி அத்தையும் துளசியும் மட்டும்தான் இருக்காங்க. மெசேஜ் ஒரு வழியா அனுப்பியாச்சு, இனிமே அவன் பாத்துப்பான். முடியலையே மாமா, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க மாமா. கனகா அவ்வளவுதான் கனகா, இதோ ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டோம், கொஞ்சம் பொறுத்துக்கோண்ணே. சரி மாமா. வலிக்குதே. அம்மா, நீங்க இன்னைக்கோ நாளைக்கோ குணமாயிடுவீங்கன்னு வைத்தியர் சொல்லிருக்காருமா. ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கே நீங்க குணமாயிடுவீங்கன்னு தான் தோணுது. சொல்லுங்க மேடம். ஏய், மறந்துடாத, பாக்குறவங்களுக்கு நீ நகையை திருட வந்த மாதிரி தான் தெரியும். ஆனா நீ 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு எனக்கு கால் பண்ணு, ஓகே? சரிங்க மேடம். அம்மா, நீங்க குணமானதும் பழனிக்கு பாத யாத்திரை வந்து பால் காவடி எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். அத மறக்காம 2 பேரும் சேர்ந்து போய் நிறைவேத்திட்டு வந்துடணும், சரியா? இருங்கம்மா, நான் போய் உங்களுக்கு கஞ்சி எடுத்துட்டு வரேன். கொலை பண்ண வேண்டிய ஆளு இவங்க 2 பேர் தானா? ஓகே.
ஏய், பக்கத்துல வந்த இந்த அம்மாவை குத்திடுவேன். உள்ளபடி உள்ள போடுறல. டேய் இங்க பாரு, அம்மா ஒண்ணும் பண்ணிராத. உனக்கு நகை தானே வேணும், எடுத்துக்கோ. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. இங்க பாரு, அவங்கள ஒண்ணும் பண்ணிராத. ஏய், கிட்ட வராத. கிட்ட வந்தா குத்திடுவேன். அவங்கள விட்டுரு. டேய் வேணா. உள்ள போடி. வேணா. ஏய், கிட்ட வராத, போடி. முதல்ல ஒன்ன கொல்றேன்டி. ஏய், வேணா. வேணா. விட்டு. விடு, விடு, விடுன்றல. துளசி, அம்மா. துளசி, அம்மா. டேய். ஏய், யாரா நீ? ஏய், ஏய், யாரு? ஏய், நில்லு. நில்லுடா. எனக்கு ஏய், போடாத. எனக்கு ஏய், ஏய். ஏய், விட மாட்டேன். ஏய், யாரா நீ? துளசி. ஐயோ, என்னடி இது? கையில ரத்தம். ஐயோ, கைய காமி. காமி. ஐயோ, என்னது ரத்தம்? ஆ? என்னாச்சு? என்ன கையில ரத்தமா இருக்கு? யாருமா அவன்? திருடப்பா. திருடனா? அம்மாப்பா, அம்மாவை அவன் கத்தி. அம்மா, அம்மா, அப்பா, பைரவி அம்மா என்ன துளசின்னு கூப்பிட்டாங்கப்பா. என்ன சொல்ற துளசி? ஆமாம்மா. அம்மா. பாருங்கம்மா. அம்மா. அப்பா, அப்பா, அம்மாக்கு நினைவு வந்துருச்சு. நீ இந்நேரம் அந்த கொலைக்காரன் அத்தையையும் துளசியையும் கொன்னுட்டு போயிருப்பான். வா உள்ள போலாம்.
அண்ணி பைரவி பைரவி பைரவிக்கு சரியாயிடுச்சு. அப்பா, அம்மா என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்கப்பா.